ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்கிற ஒரு கஸ்டமருடைய எல்டிவி லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,49,000 ரூபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்டிவி அப்படின்னா லைஃப் டைம் வேல்யூ. ஒரு வாடிக்கையாளரோட நம்ம வாழ்நாள் முழுக்க எவ்வளவு வர்த்தகம் பண்ண முடியும், வணிகம் செய்ய முடியும். உங்கள் கம்பெனிக்கு எல்டிவி எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கீங்களா? கிஸ்மெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த ரிசர்ச்சை வெளியிட்டிருக்காங்க. அதையும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். எல்டிவி நம்ம கஸ்டமருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு கஸ்டமர் லைஃப் டைமில் நமக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுப்பாரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத், ஆத்தர், கோச், டெடெக்ஸ் ஸ்பீக்கர் மற்றும் வானளாவிய வெற்றியை நீங்களும் உங்கள் நிறுவனம் அடையணும் அப்படின்றதுக்காக வாயில் மட்டும் வாழ்த்தாமல் அதுக்கான வேறு லெவல் கண்டென்ட்டையும் நுணுக்கங்களையும் ஷேர் பண்ணுறது அந்த சேனலோடைய நோக்கமாக இருக்குது. இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப்டு டு அவர் சேனல் ஆர் பாட்காஸ்ட், இப்போ நீங்கள் அதை செய்யுங்க. லெட்ஸ் டைவ் இன். ஓகே, இப்போ நம்ம எல்டிவி கேல்குலேட் பண்ணக்கூடிய இந்த ஷீட்டில் வந்திருக்கோம். பொதுவாக பிஸ்னஸில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, புது கஸ்டமர் கொண்டு வாங்க, பழைய கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுங்கள், பழைய கஸ்டமருக்கு அடிக்கடி சேல்ஸ் பண்ணுங்கள். ரிப்பீட் திஸ். ஓகே, ஸோ கெட் நியூ கஸ்டமர்ஸ், செல் டு ஓல்ட் கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், செல் மோர் ஆஃபன் டு யுவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். இதை எப்படி எல்டிவியில் கேப்சர் பண்ணலாம்? இது ஒரு சின்ன சிமுலேஷன் அல்லது கேல்குலேஷன் தான். நான் ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு சிம்பிளாக இதை நான் பிளான் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. கம்பெனியோட ப்ராடக்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ரெஸ்டாரண்ட். ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் வராரு இல்லையா, ஒரு ஃபேமிலி கஸ்டமர் வராருன்னு வச்சுக்கலாம். இதை உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பட் I'll just take you through this particular sample workout. ஒரு டைம் அந்த ஃபேமிலி நம்ம ஹோட்டலில் அல்லது ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. எவ்வளோக்கு சாப்பிட்றாங்க? லெட் அஸ் ஜஸ்ட் சே ஒரு 1,200 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு அந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்கு இந்த ஃபேமிலி எவ்வளோ நாள் வருவாங்க? ஒரு மாதத்துக்கு 3 டைம் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3 visits per month. அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ? 1,200 இன்ட்டு 3 இல்லையா? ஸோ நான் அதை கேல்குலேஷனில் போடுறேன். எக்ஸலில் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஈக்குவல் டுன்னு போட்டு 1,200ன்னு போட்டு இப்படி ஸ்டார் போட்டிங்கன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம், ப்ளஸ் போட்டிங்கன்னா கூட்டல்னு அர்த்தம், மைனஸ் போட்டால் மைனஸ்னு அர்த்தம், இந்த பார் போட்டால் டிவைடிங் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இங்கே மல்டிப்ளை தேவை. 1,200 ஈக்குவல் டு போட்டுருணும். 1,200 இன்ட்டு 3 நான் போட போகிறேன். 3ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்துட போகிறேன். ஓகே, ஸோ ஒரு மாதத்துக்கு 3,600 ரூபா அந்த ஃபேமிலிகிட்டேருந்து நம்ம வணிகம் செய்கிறோம். சரி, அப்போ ஒரு மாதத்துக்கு இன்ட்டு 3,600 இன்ட்டு 12 இல்லைங்களா? ஸோ இந்த செல் மேலே கொண்டு வந்தாலும் அது செலக்ட் ஆகிக்கும். E3 அந்த செல் பேர். இப்படியும் நான் கொண்டு வரலாம். ஸோ 3,600 இன்ட்டு 12. இந்த எக்ஸல் கேல்குலேஷன் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கேல்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு உள்ள என்ட்ரி பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஒரு தொழிலதிபரின் நண்பன். ஓகே, எக்ஸலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பட் லெட்ஸ் ஜஸ்ட் கோ. அப்போது ஒரு வருடத்திற்கு 43,200 ரூபா அந்த கஸ்டமர்கிட்ட வியாபாரம் பண்ணுறோம். இப்போ ஹவு லாங் திஸ் கஸ்டமர் வில் பி வித் யூ? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் 25 இயர்ஸ் இருக்கலாம். ஸ்டார்பக்ஸே பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஒரு கஸ்டமர் எங்கிட்ட வாங்குவார் அப்படின்னு தான் அவங்க ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 25 இயர்ஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கஸ்டமர் 100 வயசு வரைக்கும் இருக்கட்டுங்க, நம்மளுடைய கஸ்டமராக பேயிங் கஸ்டமராக ஒரு 25 இயர்ஸ் இருப்பார். ஏன்னா அந்த குழந்தை, பொண்ணோ பையனோ, அவங்க வளருவாங்க இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்து வேலைக்கு போகும்போது, அப்பா இனிமேல் நான் பில் கட்டுறேன், அம்மா இனிமேல் நான் பில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வரும்பொழுது அவங்களோட பேயிங் கஸ்டமராக மாறிடுறாங்க. கரெக்டாக? ஸோ 25 இயர்ஸில் அந்த கஸ்டமர் வந்தாருன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் அவர் பே பண்ணுறாரு. 50க்கு மேலேயே அவர் பண்ணுவார், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த குழந்தைங்க நான் பே பண்ணுறேன், ஹோட்டல் பில்லு நான் கட்டட்டுமா அப்படின்னு கேட்குறனால கேட்குவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனில் 25 இயர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். 43,200 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா வாவ், தட்ஸ் லைக் 10,80,000 rupees ஒரு கஸ்டமருக்கு. ஒரு அமேசான், ஒரு ஹாட்ஸ்டார், இந்த ஆப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டுருக்கு இல்லையா? நம்மளும் சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸில் தாங்க இருக்கோம், சந்தா வணிகத்தில் தான் இருக்கோம். என்ன, அந்த கம்பெனிஸ்லாம் கரெக்டாக மாதம் இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி ஆப்புக்கு வசூல் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக மாதம்னா இத்தனை ரூபா நம்ம வசூல் பண்ணல. பட் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கோம்.
ஒரு ஓட்டை சட்டியில் எவ்வளோ தான் நம்ம ரொப்புனாலும் வெளியே போகிறது லீக் ஆகிட்டே தானே இருக்கும். நினச்சி பாருங்கள், இருக்கிற உங்களுடைய கம்பெனியில் ஒரு டைமாவது சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற கஸ்டமரோட டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை கஸ்டமருக்கும் இந்த எல்டிவி போட்டு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவரை நினச்சே பார்க்க முடியல. ஆனால் நம்ம அதை ரீச் பண்ணாமல் துரத்துறோம், யாரை துரத்துறோம், எங்கே துரத்துறோன்னே தெரியாமல் துரத்திட்டு இருக்கோம். கீப் யோர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஹாப்பி. இன்னும் இந்த கதை முடியல. ஓகே, இப்போது இந்த ஃபேமிலி கஸ்டமருக்கு வேறு 25 இயர்ஸில் என்னெல்லாம் வரும்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த கஸ்டமருக்கு ஒரு 25 வருஷத்தில் 4 பேர் இருக்கிற வீடு. ஸோ கிட்டத்தட்ட 100 பிறந்த நாட்கள் வரும். 100 பிறந்த நாளுக்கும் வேண்டாம், ஒரு 10 பிறந்த நாளுக்கு பர்த்டே ஆர்டர் எடுக்கலாம் இல்லையா? ஸோ பர்த்டே ஆர்டர்னு எடுக்கிறேன். ஓகே, பர்த்டே ஆர்டர் வந்து ஒரு 10,000. அப்போது ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸில் 10 நீங்கள் எடுத்தால் போதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ தட்ஸ் அபவுட் 1 lakh. 10,000 ஒரு பார்ட்டி ஆர்டரு 25 வருஷத்தில் மொத்தமாகவே 10 டைம் தான் நம்ம பண்ணுறோம். அது ஒரு 10 டைம்ஸ். ஓகே, ஒரு வெட்டிங் ஆர்டர் பிளான் பண்ண முடியுமா? பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு வெட்டிங் ஆர்டர் 25 வருஷத்தில் ஒரே ஒரு வெட்டிங் ஆர்டர் நீங்கள் எடுத்தால் கூட அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு 3,50,000 வச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் டூ திஸ் டோட்டல், that's like 15,30,000 rupees. தயவு செய்து எல்டிவி எவ்வளோன்றது உங்கள் கம்பெனிக்கு கண்டுபிடிச்சி உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங்கை கொடுங்க. கண்ணா, இந்த பாருமா, ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னா இத்தனை ரூபா நம்மளை விட்டு போயிடுச்சின்னு அர்த்தம். ப்ளீஸ் டு நாட் லூஸ் அ கஸ்டமர். அதுக்காக கஸ்டமர் தான் கிங்கு, அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமாம் போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அட் த சேம் டைம் கஸ்டமருக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி செய்யாமல் ஒரு கஸ்டமரை கோட்டை விடுறது மிக மிக தவறு. சம்டைம்ஸ் டஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே குறை இருக்கிறனால அவங்க டஃப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கண்டிப்பாக சரி செய்யணும். நீங்கள் சொல்லலாம், சும்மா உங்கள் பாட்டுக்கு நல்ல நல்ல கணக்காக போட்டு ஏதோ பயங்கரமாக போட்டிங்க ஜி, அப்படி கிடையாது. நல்ல சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இந்த ஹோட்டலில் ஒரு 600 கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் பில் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 1530 into 600 கஸ்டமர் 25 வருஷத்தில் இவ்வளோ வியாபாரம் பண்ண முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வியாபாரம் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பை 25. ஏன்னா 25 வருஷத்தில் அந்த வேல்யூ வருது. அப்போது ஒரு வருடத்திற்கு எவ்வளோ வருமானம் அல்லது வணிகம் அந்த 600 கஸ்டமர்கிட்ட நமக்கு நடக்கணும். அப்போது 1 month நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த 1 year டர்ன் ஓவரை பை 12 போடலாம். ஸோ கிட்டத்தட்ட 30,60,000 ஒரு மந்த்துக்கு இந்த 600 கஸ்டமர்ஸ் வச்சு வணிகம் வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்கும். பெர் டே 1 lakh அப்படின்றது தான் யூஸ்வலாக ஹோட்டல் நடத்துகிறவங்களோட ஒரு கனவாக இருக்கும், அல்லது பேசிக்கான ஒரு லட்சியமாக இருக்கும். ஈஸியாக அடைய முடியும். உங்கள் கம்பெனிக்கு இந்த மாதிரி கணக்கு போடுங்க. இருந்தாலும் நான் சொல்லும்போது உங்களுக்கு லைட்டாக சில இடங்களில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை இவர் சும்மா பயங்கரமான நம்பரை போட்டார், சரி வேண்டாம் உடைக்கலாமே, லெட்ஸ் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டில் இருந்தால் இது இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம். எல்லா கஸ்டமரும் 1,500 ரூபாய்க்கு சாப்பிட மாட்டாங்க ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே. டைப் ஏ கஸ்டமர் நல்லா சூப்பராக 4 பேர் கணக்கு பார்க்காம ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கலாம். டைப் ஏ கஸ்டமர், டைப் பி கஸ்டமர், டைப் சி கஸ்டமர். ஓகே, டைப் பி கஸ்டமர் ஒரு ஆவரேஜான பில்லிங் வேல்யூ இருக்கும். டைப் சி கஸ்டமர் வந்து கொஞ்சம் கரெக்டாக பட்ஜெட்டில் பார்த்து அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு டைப் ஏ கஸ்டமர் டெசர்ட் வரைக்கும் சாப்பிட்றாரு அப்படின்னா இதை இங்கே வச்சுக்குவோம். சரி, டைப் ஏ கஸ்டமர் ஒரு விசிட்டுக்கு நல்ல டெசர்ட் ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிட்றாரு, 1,500க்கு சாப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம். டைப் பி கஸ்டமர் ஒரு 1,100க்கு சாப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம். டைப் சி கஸ்டமர் கொஞ்சம் பட்ஜெட்டில் கரெக்டாக பார்த்து ஒரு 750 பில் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இது இல்லாமல் ஒரு விசிட்டர் டூரிஸ்ட் கஸ்டமர், அவர் ஒரு டைம் தான் வருவார், ஆவரேஜாக 1,000 rupeesக்கு பில் ஆகும். திருப்பி அவர்கிட்ட நம்ம பில் பண்ண முடியாது. இப்போ நம்ம 600 கஸ்டமர் டேட்டா பேஸில் தான் வச்சுருக்கோமே தவிர அந்த 600 கஸ்டமர் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோமா? எந்தெந்த கஸ்டமர் எப்போ வந்திருக்கணும்? நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் எடுத்துக்கோங்க பாஸ். நீங்கள் ஃபர்னிச்சராக இருந்தால் 25 வருஷத்தில் அந்த கஸ்டமருக்கு என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கணும்னு கணக்கு போட்டு பாருங்கள். அவருக்கு வேண்டிய அனைத்தையும் நம்மள்ட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதில் ஒரு பகுதியாவது நம்மள்ட்ட வாங்கணுன்ற ஒரு இலக்கு இல்லாமல் நம்ம வணிகம் பண்ணோன்னா அதை கரெக்டாக வருமானு யோசிச்சு பாருங்கள். டெக்ஸ்டைல் ஸ்டோராக இருக்கலாம். அப்போது ஒரு
ஃபேமிலிக்கு 25 இயர்ஸில் எத்தனை தேவைகள் இருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்கள். ஷர்ட் எத்தனை டைம் வாங்கணும், ட்ரௌசர்ஸ் எத்தனை டைம் வாங்கணும், சாக்ஸ் எத்தனை டைம் வாங்கணும், சாரீஸ் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும். இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் டீப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம். லைஃப் டைம் வேல்யூ ஒரு அல்டிமேட்டான பாயிண்ட்டு. உங்கள் கம்பெனிக்கு லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இது பயங்கரமான ஐ ஓப்பனர் சார், சூப்பர் சார், செம்ம மாடியூல் சார் அப்படின்ற கருத்தில் நீங்கள் கமெண்ட்டில் போடுறத விட, என் கம்பெனிக்கு நான் எல்டிவி கண்டுபிடிச்சேன், என் நிறுவனம் என்னுடைய பிஸ்னஸ் கேட்டகரி இது, என்னுடைய கேட்டகரிக்கு கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ இத்தனை ரூபா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நிஜமாக பயங்கர ஹாப்பியாக இருப்பேன். வேறு லெவல் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடி, வேறு லெவல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தாகமாக இருக்கிறவங்க GFI க்ரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னலில் மெம்பராக இருங்க. எவ்ரி வீக் இன்னும் அட்வான்ஸான லெவலில் வெறித்தனமான கண்டென்ட்டோட சந்திக்க நம்ம கம்யூனிட்டி ரெடியாக இருக்குது. GFI பற்றி நிறைய தெரியறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் செக் அவுட் வாட் இஸ் க்ரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஐ வில் see you in the next video. மறந்துடாமல் உங்கள் கம்பெனிக்கு எல்டிவியை கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறதை விட அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.